ஹலோ கைஸ், நீ உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணி சொன்னாலும் இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த யாருமே சொல்றது கிடையாது. அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ற விஷயத்த தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி மென்டல் அண்ட் இமோஷனல் ஹெல்த். இதுல எப்பவுமே நெகட்டிவா மட்டுமே யோசிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஃபெயிலியர்ஸ் நினைச்சு ஃபீல் பண்றது. அடுத்து இக்னோரிங் யுவர் மென்டல் ஹெல்த். நீங்க டிப்ரெஷனா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, நிறைய விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அகைன் அதே டிப்ரெஷனுக்குள்ள போய் நீங்க உங்களோட செல்ஃப் கேர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அடுத்து இந்த ஜென்ரேஷனுக்குள்ள ரொம்பவே தேவைப்படுற இம்பார்ட்டன்டான விஷயம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லவ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரீசனை பிளைண்டா நம்பிட்டு அந்த டாக்ஸிக்கான பர்சனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களோட டிப்ரெஷன் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர வேற எந்த நல்ல விஷயமுமே அதுல நடக்காது. அடுத்து உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது. இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களை விட பெட்டரா கண்டிப்பா ஒருத்தர் இந்த லைஃப்ல இருந்துட்டு தான் இருப்பாங்க. இதை விட பெட்டர் அடுத்து, அதை விட பெட்டர் அடுத்துன்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு எண்டே இல்லாம தான் உங்களோட விக்டரி போயிட்டு இருக்குமே தவிர அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்காது. நெக்ஸ்ட் கேட்டகரி பிசிக்கல் ஹெல்த். எந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பாடியில எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம புவரான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஈட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுல நம்ம நல்ல ஃபுட் தான் சாப்பிட்றோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட்னு சொல்லிட்டு உங்களோட டிப்ரெஷனை அதிகமாக்குற ஃபுட்டை தான் நம்ம நிறையவே இன்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற பர்சனுக்கெல்லாம் இப்போ ஸ்ட்ரெஸ் ஈட்டர்னு புதுசா ஒரு டேர்மே கொண்டு வந்துட்டோம். லேக் ஆஃப் ஸ்லீப்பிங். கொஞ்சம் கூட தூங்காம நைட் எல்லாம் முழிச்சிட்டு கண்டதும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு நம்ம நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேற காட்டும். அதையும் பார்த்து இன்னுமே டிப்ரெஷன் ஆயிட்டு உங்களோட ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். நைட்டுங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா நம்ம பாடியோட ரெஸ்ட்டுக்காக இருக்கிறது. ஆனா அந்த டைமை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. இந்த அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்னு சொல்லி வரும்போது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலயுமே நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்த கேட்டகரி கரியர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இதுல இம்பார்ட்டன்டான விஷயமே நம்மளோட சோம்பேறித்தனம் தான். நமக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுமே அதை அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணி அதை அடுத்தடுத்து நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கும்போது உங்களோட டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர இதுல உங்களுக்கு எந்த பீஸுமே கிடைக்காது. கரியர் பேஸ்டுன்னு மட்டும் இல்லாம லைஃப்லயே எந்த கோல்ஸும் இல்லாம இருக்கிறது. அடுத்து லேக் ஆஃப் கோல்ஸ் அண்ட் டிரெக்ஷன்ஸ். லைஃப் எந்த லைன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாம அதை பத்தி நம்ம ப்ராப்பரா எந்த பிளானும் பண்ணாம எந்த கோலும் இல்லாம சரி போற போக்குல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கிறது அதுவும் தப்பான விஷயம் தான். இங்க எல்லாரும் லைஃபோட பர்பஸை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். எல்லாருக்குமே ஒரு ப்ரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல கோல்ஸுங்கிற இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. இங்க நிறைய பேருக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தன்னோட செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரையாரிட்டி இருந்தாலுமே நம்ம எதை நாளைக்கு அடைய போறோம் அப்படிங்கிற ஒரு கோலை எல்லாரும் ஒரு மனுஷன் வச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த கோலே இல்லாம ஓடும் போது லைஃப்ங்கிறது இன்கம்ப்ளீட்டா தான் மாறும். இந்த கரியர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிங்கிற கேட்டகரியில இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு பிடிக்காத ஜாப்ல இருக்கிறது. இங்க நம்ம நிறைய பேர் சொல்லலாம் இங்க ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், கிடைக்கிற ஜாபை பிடிச்ச மாதிரி மாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வரைக்கும் சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா இந்த ஒர்க்கை இதுக்கு மேல உங்களோட மென்டலி டிப்ரெஷனா இருந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி வரும்போது அதுல இருந்து வெளியே போயிருங்க. ஃபினான்ஷியலி நான் ஸ்டெபிளைஸ்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லிக்கிட்டு பிடிக்காத ஜாப்ல இருக்கும்போது உங்களோட மென்டல் டிப்ரெஷன் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை நிஜமாவே பிடிக்கல, உண்மையாவே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அதுல இருந்து வாக்கவே பண்றது தான் நல்லது. அடுத்த கேட்டகரி ஃபினான்ஷியல் வெல்பீயிங். இதுல இம்பார்ட்டன்டான விஷயமே நம்ம சம்பாதிக்கிறத விட ஜாஸ்தி செலவு பண்றது. நம்மள பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா என்னைக்கு சேலரி கிரெடிட் ஆகுதோ அன்னைக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அடுத்த மாசம் எப்படி ஓட்ட போறோம்னு தெரியாம ஒரு கொஸ்டின் மார்க்கோட உட்காருது. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் நம்மளோட சேலரிய ப்ராப்பரா டிவைட் பண்ணாம இருக்கிறது. இன்னி வரைக்கும் நம்ம எல்லாரும் சேலரி வாங்கிட்டு இருக்கோமே தவிர எது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், காசு எப்படி செலவாகுது, அதை எப்படி சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாம இருக்கிறது. அடுத்த விஷயம் இக்னோரிங் டிப்ஸ். இங்க நம்மள நிறைய பேர் கடனுங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா வாங்க தான் செய்யறோம். ஆனா அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படிங்கறது இம்பார்ட்டன்டான விஷயமே. இது டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே உங்களோட டிப்ரெஷனை தான் ஜாஸ்தி பண்ணும். அடுத்த கேட்டகரி சோஷியல் அண்ட் பர்சனல் growth. இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற புது புது எக்ஸ்பீரியன்ஸை பயம், சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ரீசனை வச்சு அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. இதனால உங்களோட லைஃப் டெவலப் ஆகிறதுக்கான இருக்கிற சான்ஸும் கண்டிப்பா போயிடும். அடுத்து
லேர்னிங்கையும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது. இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிப்ரெஷன் சொல்லி போகும்போது ஒரு மனுஷன் எப்படி வேணா மாறதான் செய்வான். இந்த கேட்டகரிக்குள்ள வர மனுஷங்க எந்த புக்கு கூட படிக்க பிடிக்காம உங்களை டெவலப் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்களையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க டெவலப் ஆகிறதுக்கான இருக்கிற சான்சஸையும் மாத்திக்கிட்டு, நீங்க லேர்ன் பண்றதுக்கு இந்த உலகம் நிறைய விஷயத்த கொடுத்திருந்தாலும் அதையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்து பிளேமிங் அதர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இப்படிப்பட்ட மனுஷங்க பாத்தீங்கன்னா தன்னோட மிஸ்டேக்கை என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்களோட குறைய மட்டும் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். இந்த கேட்டகரிக்குள்ள வர மனுஷங்க எல்லாருமே தன்னை இந்த உலகத்துல இருந்து ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க தனியா இருக்கிறதுக்கும் தனிமையில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மீ டைம்ங்கிறது எப்பவுமே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா எப்பவுமே தங்க கூட தனியா மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதுமே தப்பான விஷயம் தான். அடுத்து எல்லாமே தானே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறது. இங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா உலகம் வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்திருக்கும். ஆனா ஒரு சில விஷயம் எல்லாமே நம்ம ஸ்டெப் எடுத்துதான் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வரவே மாட்டீங்க. அடுத்து இங்க நம்ம எல்லாருமே எல்லாரோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு தன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுவுமே ஒரு தப்பான விஷயம் தான். அடுத்து ஸ்ட்ரகிளிங் டு டேக் டெசிஷன்ஸ். ஸோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இந்த விஷயம் கரெக்டாக தான் போகுமா, தப்பான வழியில போயிருமா, இப்படியான என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓவர் திங்கிங்கான தாட் ப்ராசஸ்குள்ள போய் ஒரு டெசிஷன் எடுக்கவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றது. அடுத்த கேட்டகரி ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கரியர். இந்த கேட்டகரியில வர மனுஷங்க தன்னோட ஃபெயிலியருக்கு அடுத்தவங்களை பிளேம் பண்றது. இங்க தப்பான விஷயமே தன்னோட ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி நினைக்கிறது. அதை தாண்டி தான் தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தவங்க தான் எப்பவுமே காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறது தப்பான விஷயம் தான். அடுத்து நாட் செட்டிங் யுவர் பவுண்டரிஸ் அட் ஒர்க். இதுல உங்களோட பர்சனல் லைஃப்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்பேஸே கொடுக்காம ஓவர் ஒர்க் பண்றது, அதுவுமே தப்பான விஷயம் தான். அடுத்து இக்னோரிங் சேவிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்படிப்பட்ட மனுஷங்களாருமே நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியல, எதுக்கு இதெல்லாம் சேவ் பண்ணிட்டுன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா ஒருவேளை நாளைக்கு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, நம்மளோட ஹெல்த்ல இருந்து இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமா இருக்கணும். அந்த ஃபினான்ஷியலான விஷயத்த எல்லாருமே நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பான கொஸ்டின் மார்க்கான விஷயம் தான். அடுத்த கேட்டகரி growth and relationships. இதுல ஃபர்ஸ்ட் திங், லெட்டிங் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் டிஃபைன்ஸ் யூ. அப்படின்னு என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா மிஸ்டேக்ஸுக்குமே நம்ம தான் ரீசன் நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்டேக்கை யோசிக்கிறதே தப்பான விஷயம் தான். நம்ம அதை யோசிக்கிறத மட்டும் நிறுத்தாம அதுக்கப்புறமா நடந்த எல்லா தப்புக்குமே நம்ம மட்டும்தான் ஒருவேளை காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட், நாட் பிராக்டிசிங் கிராட்டிடியூட். இது எல்லாருமே பண்ற ரொம்ப பெரிய தப்பான விஷயம் தான். நம்ம லைஃப்ல என்ன இல்லைன்னு நினைச்சு அதை தேடி ஓடிட்டு இருக்கோமே தவிர இருக்கிற விஷயத்த வச்சு ஹாப்பி ஆகுறதே கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே நம்ம எவ்வளவுதான் ஓடினாலும் எதுலையுமே நம்ம போய் சாட்டிஸ்ஃபைட் ஆக போறதே கிடையாது. பட் அட்லீஸ்ட் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையாச்சும் அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை யோசிச்சு அதை நம்ம கிராட்டிடியூட செரிஷ்டா இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தி லாஸ்ட் ஒன், திங்கிங் இட்ஸ் டூ லேட் டு சேஞ்ச் எனிதிங் எவ்ரிதிங் இன் அவர் லைஃப் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது சில டைம் எல்லாம் நம்ம இவ்வளவுதான் போல, இப்படிதான் போல, நமக்கு வயசாயிருச்சு போல, இதுக்கு மேல நமக்கு கெப்பாசிட்டி இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் சொல்றானோ இல்லையோ நம்மளே நம்ம கொஞ்சம் மட்டமாவே நினைச்சிட்டு இருக்கிறது. இப்படி நீங்க நினைக்கிற தாட் ப்ராசஸே எண்ட் ஆஃப் தி டே ஒரு நாள் நீங்களே மாறி இதை மாத்தணும்னு நினைச்சாலுமே பண்ண முடியாம மாத்திரும். சோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கேட்டகரியும் தான் டே பை டே உங்களோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இதை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. பை பை.